ஆல்ரெடி 4 ரொம்ப கொடூரமான வைரஸை வந்து இந்த வேர்ல்டு ஆல்ரெடி பார்த்துருக்கு. 98 வருஷத்துக்கு முன்னாடி 1918 வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒரு வைரஸ் வந்தது. அந்த வைரஸ் மூலமாக 5 கோடி மக்கள் கிட்டத்தட்ட இறந்துருந்தாங்க. 50 கோடி மக்கள் கிட்ட உலகம் ஃபுல்லாக வந்து ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த 3 வருஷம் அந்த பேண்டமிக் இருந்தது. அதே மாதிரி இந்த 100 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கோவிட் பேண்டமிக் திருப்பி வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு பேண்டமிக் மறுபடியும் ஃபியூச்சரில் வராதுன்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளால் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. கண்டிப்பாக வரும். லாஸ்ட் 20 வருஷத்தில் வந்து டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ப்யூட்டர்லேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக இவ்வளோ சேஞ்ச் இந்த ஒரு 30 வருஷத்துக்குள்ளார வந்திருக்கு அப்படின்னா அடுத்த 30 வருஷம் வந்து இன்னும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆக போகுது. மரம் மட்டும் வைஃபை கொடுத்தா ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்தை நட்டுருப்பாண்டா அப்படின்னு சொன்ன வார்த்தை இப்போ உண்மையாக போகுது. ட்ரோன் டெக்னாலஜி இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை உருவாக்க போகுது. ரோபோட்டிக்ஸ் கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்ட்லையும் இன்வால்வ் ஆக போகுது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியில் பண்ண போர்ட்டல் டெக்னிக் நீ ரியல் லைஃப்லையும் பாசிபிள் ஆக போகுது. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் வந்து நம்ம அவேராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன மாதிரி டெக்னாலஜி வரப்போகுது, ஃபியூச்சர் வேர்ல்டு எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்கிறத பற்றி அப்டேட் பண்ண போகிறதா வந்து இந்த சேனல். ஸோ சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க.